டேய், அவன் கல்யாணம் ஆகாமல் 30-35 தாண்டி போய்கிட்டு இருக்கான். நீ என்னடானா பார்க்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓ, ஹைட்டா ஒயிட்டா வெயிட்டா இருக்குன்ற திமுறா, இல்லை கை நிறைய சம்பாதிக்கின்றது மிதப்பா? ஆ டேய், உன்னை தாண்டா கேட்குறேன். இதோட 23வது பொண்ணு நீ பார்க்குறது, இதெல்லாம் பாவம் தெரியும்ல. அப்படி என்ன தாண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுற? டேய், டென்ஷன் பண்ணாத. ஒன்றும் சரியில்லை. உங்கள் அம்மா ஒரு பொண்ணை காட்டி கல்யாணம் பண்ண சொல்லலை. 23 பொண்ணுக்கும் என்னடா சரியில்லை? அப்பா, 23 பொண்ணுக்கும் எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் அந்த 23 பொண்ணு சொல்கிறத என்னால் செய்ய முடியாது. உன்னாலேயே செய்ய முடியாது? ஆச்சி, இதை கேளு. காலைல இருந்து காஃபி போடணுமா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுப்பி விட்டா அவங்க எந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணி நான் செஞ்ச வச்ச இட்லியோ தோசை ஏதோ ஒன்று அவங்க எனக்கு ஊட்டி விட்டு ஆஃபீஸ் அனுப்புவாங்களாம். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் கால் பண்ணணுமா, 1 hour ஒன்ஸ் கால் பண்ணி சாப்பிட்டியா குளிச்சியா முக்கியமாக முக்காமல் பாத்ரூம் போனியான்னு கேட்கணுமா. மத்தியானம் சமைக்க வேணாம், இல்லைனா நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன் நானாக கேட்கணுமா, அதுவும் ஒன்லி நான்வெஜ். சாப்பிட்டு கண்டிப்பாக தூங்கணும், இல்லைனா உடம்பு வீக்காக போய்டுன்னு சொல்லி சண்டை போட்ட தூங்க சொல்லணுமா. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சின்னதாக ஒரு ஹக் கொடுக்கணுமா. டெய்லி ஈவினிங் சின்னதாக ஷாப்பிங், சாட்டர்டே சண்டேனா பெரிய ஷாப்பிங். இது பார்த்தாந்து பீச் மால் பார்க்குன்னு கூட்டு போகணுமா. நைட் வந்ததுக்கப்புறம் கால் அமுக்கிட்டு தான் தூங்க சொல்லுவான். முக்கியமாக நைட்டு டின்னர் வெளியே முடிச்சுட்டு வந்துடணுமா. என்னைக்காச்சும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வீட்டில் சமைப்பாங்களா, ஒய்ஃபை கனெக்ஷன் கண்டிப்பாக வேணுமா. டெய்லி மினிமம் 5 ஆர்டர்ஸ் அமேசானில் நானே சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணணுமா. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஸ்வீட்டி பியூட்டி செல்லக்குட்டி பன்னிக்குட்டின்னு செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிடணுமா. எந்த படமாக இருந்தாலும் ஃபஸ்ட் டே பார்த்துடணுமா. பிடிச்ச ஆக்டர் படமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஷோவே பார்த்துடணுமா. முக்கியமாக நைட்டு தூங்கும்போது தட்டி கொடுக்கணுமா, தலையை செஞ்சு விடணுமா. இதில் இவங்க வெயிட்டு போடாமல் இருக்கிறதுக்கு டயட் பிளானு, ஜிம்மு, யோகான்னு பார்த்து வச்சுக்கணுமா. இன்னும் இதுக்கே சுற்று தான் இன்னும் முடியல. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கால் தரலப்படக்கூடாதான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூடவே இருந்து பார்த்துக்கணுமா. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவளை குழந்தை மாதிரி பார்த்துக்கணுமா. குழந்தை கக்கா போனால் கூட நான் தான் கழுவணுமா. இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறது. பின் குறிப்பு, அவங்க எதிர்பார்க்கறதையும் சேர்த்து நான் செய்யணுமா. கேட்டால் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாம். அட பொம்மால